ஹாய் எம்எம்ஏ ஃபேன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா UFC 321 பேப்பர் வியூவோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டு அபுதாபியில் நடக்குது. இந்த கார்டோட மெயின் கார்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் நம்ம டைம் இருந்தால் அப்புறமா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் கார்டு பார்க்குறோம். அண்ட் மெயின் கார்டு இதோட மெயின் ஈவெண்ட் டாம் ஆஸ்பினால் vs சிரில் கான் ஃபார் த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். அண்ட் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஸ்ட்ரா வெயிட் சாம்பியன்ஷிப். இது ஒரு புது சாம்பியன் க்ரௌன் பண்ணுறதுக்கான மேட்ச்சு. ஸோ நம்ம ஃபுல் கார்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். அண்ட் த ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் த மெயின் கார்டு பார்த்தோன்னா லைட் ஹெவி வெயிட்டில். ஸோ அலெக்சாண்டர் ரக்கீச் vs அசமத் முர்சகனோவ். ஸோ இது ஒரு கண்டக்டர் மேட்ச்சும் கிடையாது. ஸோ அலெக்சாண்டர் ரக்கீச் ஒரு லாஸ்க்கு அப்புறம் வராரு. லாஸ்ட்டாக நம்ம ஹிரி பிரகாஷ்கா கிட்ட ஒரு லாஸ் வாங்கினார். அதுக்கப்புறமா இப்போ இந்த மேட்சுக்கு வந்திருக்காரு. ஸோ நம்பர் 7 ரேங்க்டு லைட் ஹெவி வெயிட் அவரை ஃபேஸ் பண்ணுறது பார்த்தோன்னா நம்பர் 10 லைட் ஹெவி வெயிட் அசமத் முர்சகனோவ். ஸோ இவர் ஒரு அன்டெஃபீட்டட் ஃபைட்டர். ஸ்பின்னிங் ஹீல் கிக்லாம் அடிச்சு ஒரு ஹைலைட் இருக்கும். அண்ட் இவர் ஒரு அன்டெஃபீட்டட் ஃபைட்டராக டாப் 10ல் உள்ள வந்து இப்போ லைக் 7th ரேங்க்டு ஃபைட்டரை ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு லைக் இது ஒரு நல்ல மேட்சப் தான். நமக்கு யார் சைடுன்னு ஃபேவரட்ஸ் கிடையாது. பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அலெக்சாண்டர் ரக்கீச்க்கு போகிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அடுத்த மேட்ச் நம்ம பார்த்தோன்னா ஹெவி வெயிட்டில் அலெக்சாண்டர் வால்கோ vs ஜெயில்டன் அல்மீடா. இது ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் தான் மக்களே. ஸோ இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறவங்க மோஸ்ட்லி நம்பர் 1 கண்டெண்டராக இருப்பாங்க. ஏன்னா அலெக்சாண்டர் வால்கோ நம்பர் 2 ஹெவி வெயிட் அண்ட் அவர் டேக் ஆன் பண்ணுறது ஜெயில்டன் அல்மீடா. அவர் ஒரு நம்பர் 5 ரேங்க்டு ஹெவி வெயிட்டாக இருக்கார். ஸோ ஜெயில்டன் அல்மீடா ஒரு கிராப்ளிங் பேஸ் கொண்டவர். ஸோ அலெக்சாண்டர் வால்கோ ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர். போன மேட்ச்சே அவர் சிரில் கான்ட்ட தோத்தது வந்து ஒரு பெரிய டவுட் கொடுத்து பெரிய கொஷினாக இருந்தது. அது வந்து ஜட்ஜஸ் ஸ்கோரை வந்து ஒன் சைடடாக கொடுத்து சிரில் கானுக்கு வின் கொடுத்துட்டாங்க. பட் அலெக்சாண்டர் வால்கோ அந்த ஃபைட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ மோஸ்ட்லி அலெக்சாண்டர் வால்கோ இந்த மேட்ச்சை ஜெயிச்சு அடுத்த டைட்டிலுக்கு ஃபைட் பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ உங்களோட தாட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பட் ஜெயில்டன் அல்மீடா ஒரு கிராப்ளிங் பேஸ். ஸோ அது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில. நம்ம மேட்ச்சில் பார்த்தா தான் தெரியும். இது ஒரு நல்ல மேட்சாக தான் இருக்கும் நம்புகிறோம். அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தோன்னா நம்மளோட அபுதாபி ஃபேவரட்டுக்காக ஒரு மேட்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. உமார் நமகமேடாவ். அவர் இதை ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபைட் நைட்லேயே ஃபைட் பண்ணலான்னு இருந்தேன். பட் UFC பேப்பர் வியூவில் தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி இந்த மேட்சை பேப்பர் வியூவில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டைம் அபுதாபியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தாகிஸ்தான் குரூப்பில் யாருமே கிடைக்கல. ஸோ கடைசி 2 வருஷமாக அபுதாபி கார்டில் நமக்கு பார்த்தோன்னா தாகிஸ்தான் லைக் இஸ்லாமோ இல்லை கபீப் அந்த மாதிரி யாரும் ரெப்ரசன்ட் பண்ணல. கபீப்லாம் ரொம்ப ஓல்டு தான். பட் சொல்கிறோம் இந்த டைமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உமார் இருக்கார். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா UFC அபுதாபி கார்டை ரெப்ரசன்ட் பண்ணது டொபூரியாவும் மேக்ஸ் ஆலவேவும் தான் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அந்த மெயின் ஈவெண்ட்டை. அதில் சிமாயோவும் ஆடி இருப்பார். சிமாயோ vs உஸ்மான் அங்கே தான் நடந்திருக்கும். ஸோ இந்த வாட்டி உமார் நமகமேடாவை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் கெயின் பண்ணும். அண்ட் உமார் நமகமேடாவ் மரியோ பட்டிஸ்டாவை டேக் ஆன் பண்ணுறாரு. உமார் நமகமேடாவ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு லாஸ்க்கு அப்புறம் திரும்ப வராரு மெராப் கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா. இப்போ அது அவரோட கம்பேக் மேட்சாக இருக்குமா இல்லை மரியோ பட்டிஸ்டா. ஸோ அவர் ஒரு நல்ல ஸ்ட்ரீக்கில் போயிட்டுருக்காரு. ஸோ மேபி அவர் கூட இந்த மேட்சை ஒரு பெரிய அப்செட்டை நமக்கு திரும்ப கொடுக்கலாம் உமார் நமகமேடாவுக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது ஒரு ரொம்ப கம்படிட்டிவான மேட்ச். ஸோ நம்ம வியூ என்னன்னு பார்த்தோன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா உமார் நமகமேடாவ் தான் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தோன்னா மெயின் ஈவெண்ட் உமன்ஸ் ஸ்ட்ரா வெயிட் டைட்டில் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்க்கான காரணம் ஏற்கனவே சாம்பியனாக இருந்த ஜாங் வீலி
ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராவைட் சாம்பியன் அப்படிங்கிற பேர் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அவங்களோட செகண்ட் டைட்டிலுக்காக ஃப்ளை வெயிட்டுக்கு மூவ் ஆகி வேலண்டினா ஷெவ்சாங்கோவோட ஃபைட் பண்ணுறாங்க. அந்த கார்டு அது அடுத்த மாத கார்டில் இருக்குது. ஸோ அந்த இப்போ அந்த சாம்பியன்ஷிப்பை அவங்க வெக்கேட் பண்ணதுனால இந்த டிவிஷனுக்கான புது சாம்பியனை க்ரௌன் பண்ணுறதுக்கு தான் இந்த மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை நம்பர் 1 பொசிஷனில் இருக்க விர்னா ஜாண்டிரோபா, நம்பர் 5ல இருக்க மெக்கன்சி டர்னை டேக் ஆன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைட்டுமே ஒரு காம்படிட்டிவான மேட்ச் தான். வெர்னா ஜாண்டிரோபா மோஸ்ட்லி அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் மெக்கன்சி டர்ன் ஒரு நல்ல ஸ்ட்ரீக்கில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல கிராப்ளிங் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் பேஸ் இருக்குது. ஸோ எனிவே இட்ஸ் கோயிங் டு பி காம்படிட்டிவ் மேட்ச் தான் மக்களே. ஸோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. பட் நம்ம லைட்டாக விர்னா ஜாண்டிரோபாவுக்கு ஒரு அடிஷ்னல் இது கொடுக்குறோம். அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹெவி வெயிட் பார்த்தோன்னா டாம் அஸ்பினால் vs சிரில் கான். ஸோ டாம் அஸ்பினால் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டைட்டில் டிஃபென்ஸ். ஸோ இன்டர்ம் சாம்பியன் ஜான் ஜோன்ஸ் ரிட்டையர் ஆனதுனால அவர் தான் ஃபுல் டைம் சாம்பியனாக க்ரௌன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் சிரில் கான் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. இது வரைக்கும் 13 wins 2 losses தான் இருக்குது. 2 லாஸஸ்மே டைட்டிலில் தான் தோற்றுருக்காரு. ஸோ ஃப்ரான்சிஸ் நகானும் கூட தோற்றுருக்காரு அண்ட் ஜான் ஜோன்ஸ் கூட தோற்றுருக்காரு. ஸோ அதெல்லாம் அவர் ஒரு நல்ல லெசனாக எடுத்துகிட்டு திரும்ப இந்த மேட்சுக்கு ஒரு நல்ல எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா மேபி இட்ஸ் அ குட் மேட்சப். லைக் மேட்ச் வைஸ் இட்ஸ் அ குட் மேட்ச். ஸோ இதில் உங்களுக்கு 2 பேருமே பெட்டர் ஸ்ட்ரைக்கர். ஆனால் டாம் அஸ்பினாலுக்கு இன்னும் பெட்டர் கிராப்ளிங் பேஸ் இருக்குது சிரில் கானோட கிராப்ளிங் நம்ம இன்னும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா லாஸ்ட்டாக ஜான் ஜோன்ஸ் கிட்ட டைட்டில் டிஃபென்ஸில் அவர் தோத்தப்பயே அவரோட கிராப்ளிங் என்ன நம்ம பார்த்தோம். ஸோ அங்கேருந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரா இல்லை இந்த மேட்ச் அவர் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். பட் நம்ம பொறுத்த வரைக்கும் டாம் அஸ்பினாலோட குவிக்னஸ் அண்ட் அவரோட ஃபாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங். ஸோ அதனால் நம்ம டாம் அஸ்பினாலுக்கு தான் அந்த எட்ஜு கொடுக்குறோம். ஸோ எனிவே இட்ஸ் கோயிங் டு பி காம்படிட்டிவ் மேட்ச். அது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது தான். ஸோ அது ஒரு ஷோர் ஷாட் பேங்கர் கார்டு தான். ஸோ எந்த மேட்சுமே ஒரு மாதிரி ஃபுல் கிராப்ளிங் போரிங்காக இருக்க மாதிரி இருக்காது. எல்லா மேட்சுமே நல்ல ஒரு மேட்சப்ஸ் தான். ஒரு ஸ்ட்ரைக்கர் கிராப்லர் அந்த மாதிரி இருக்கிற மேட்சப்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க கைஸ், நம்ம பார்ப்போம். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் வீடியோவோட பார்ப்போம். தேங்க்யூ.